ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியனாடோட தான் பார்க்க போறோம். வீடியோ இந்த லைக் பண்ணிருங்க. அப்பதான் யூடியூப் நம்ம சேனலை எல்லாரும் கொண்டு போயிருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோ உள்ள போங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு வைராக்கியமான சமூகம் அப்படிம்பாங்க. வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே. இன்னைக்கு ஒரு குடும்பம் வீடு வாங்குதுன்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அதுதான் அவங்கள உந்தி தள்ளுகிறது. அது ஒரு தவம், தன்னையே வருத்தி ஒரு நம்பிக்கையோடும் உறுதியோடும் வெற்றி கொள்ளுதல் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன சேஞ்சது? பல பரிமாணங்களில் இருக்கு. அதுல ஒன்று மொழி. கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. என்னுடைய மொழியை நான் தூய்மையா பேசுவேன், தனித்தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கு. ஒவ்வொரு தமிழனுடைய ரத்தத்திலையும் தமிழ் ரத்தம் தான் ஓடணும், தமிழ் காத்தத்தான் சுவாசிக்கணும், தூய தமிழ்ல தான் பேசணும். ஆசிரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் அப்படி இருப்பார். ஒரு கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. அரசு அலுவலகத்தில் அப்படி ஒருத்தர் இருப்பார், ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பார். வருடத்தின் இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாகவே மலரும். இன்னொரு பக்கம் தூய தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு இயல்பாக இல்ல. நீ பேசுறது எனக்கு ஒன்னும் புரியல. நன்றி. உங்கள்ட்ட கேட்கலாம், இதை எப்படி தூய தமிழ்ல கேட்பீங்க அல்லது சொல்லுவீங்க? அப்ப கேள்றா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் கேக்குற, பேங்க்ல போய் கேட்கும்போது ஒருத்தர் தூய தமிழ்ல சொன்னாரு, எனக்கு அது புரியல. சங்கம் வளர்த்த மதுரையில இருந்து கொண்டு நான் பேசும் தமிழ் புரியவில்லையா? நீங்க மொழிபெயர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். செக்குன்னு சொல்றீங்க, காசோலைன்னு சொல்லலாம். அதுல சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல்? ரெண்டும் பொருள் ஒண்ணுதானே சார்? உங்களெல்லாம் இப்படி ஆக்கின சைக்கோ யாருமா? இயல்பா பேசுறது இது சரளமா வந்துருது, புழக்கத்துல இருக்கிற வார்த்தையா. அதுதான் எல்லாம் புழக்கமாயிடுச்சு. எங்களுக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல நீங்க பேசக்கூடிய 10 வார்த்தையில 8 வார்த்தை ஆங்கில வார்த்தையா இருக்கு. ஹைலி சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையோ பழக்க வழக்கமோ சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும். எங்க வீட்ல எல்லாமே டைம்க்கு சரியா நடக்கும், அதுவும் சைலண்டா நடக்கும். நீங்க எந்த வங்கிக்கு வேணா போங்க, காசோலைன்னா அவங்களே உங்களை பாப்பாங்க. ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் இருக்கும். தமிழ்ல காசோலை என்னன்னு இருக்கு இல்லையா? இருக்குடா. நீங்க ஏடிஎம் கூட சொல்லிட்டு போங்க, பணம் எடுக்க வந்திருக்கேன் அவ்வளவுதான். அங்க பத்தி கேஷ் வித்ரா பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க. ஒரு சொல் பழக்கப்படாத முதல் முறை சொல்லும் போது ஒரு வெட்கம் இருக்கும். எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு. வேதனை, அவமானம், வெட்கம். அந்த சொல்ல அவங்க பல முறை சொல்லும் போதுதான் அது பழக்கத்துல வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழகணும். அப்ப வழக்கத்துல ஏன் இல்லன்னா பழக்கப்படுத்தல, பழக்கத்துல இருந்து வெளியில போயிருச்சு. அது அற்ப இந்த நாக்கை கூட திருத்த முடியாத தமிழனா நாட்டை எப்படி திருத்த முடியும்? இப்ப வங்கி பரிவர்த்தனைகள் இருக்குல்ல, இப்ப இத நீங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அத நான் சொல்றேன். இப்ப காசோலையை கொடுங்க, அந்த படிவம் கொடுங்கன்னு கேட்பேன். இப்ப கையெழுத்து தமிழ்ல தான் போடுவேன். நான் அவங்க நல்லா புரிந்து கொண்டாங்க. என்னிடத்துல அவங்களே தமிழ்ல தான் பேசுவாங்க. மகிழ்ச்சி. வீட்டுல அன்றாடம் யூஸ் பண்றோம், கேஸ் புக் பண்ணணும்னு சொல்றோம். சோ அதை எப்படி தமிழ்ல பேச முடியும்? இல்லனா இதுக்கு தாங்க கேஸ் இதுக்கு பேரு ஸ்டவ். இது கேஸ் கிடையாது, இதுக்குள்ள இருக்கதான் கேஸ். இது சிலிண்டர். இல்ல நம்ம டெய்லி யூஸ் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம். வாஷிங் மிஷின் இருக்கும், தமிழ்ல ஒரு நம்ம எதுவும் சொல்லி பழக்கம் இல்ல. அப்போ மாவெல்லாம் வாஷ் பண்ண வாஷிங் மிஷின் வந்துச்சா? ஏய், இது மாவலசறது இல்லடி, அழுக்கலசற மிஷின். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் தான் நம்ம குக்கர் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம். திடீர்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த குக்கர்லயே அப்படியே உங்க புருஷன் மண்டையை உடைக்கலாம். யதார்த்த வாழ்க்கையில என்னால இப்படி பேச முடியலன்னு அவர் சொல்றாரு. Practically not possible because so many scientific inventions are invented by English people only. தேநீர் போட்டுட்டாங்க. தேநீர்ங்கிறது ரொம்ப பழக்கமாயிருச்சு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஆனா கேஸ் சிலிண்டரோ இல்ல இப்ப ஒரு ஃப்ரிட்ஜ்ங்கிறது ஃப்ரிட்ஜ்னு சொல்றோம். ஒரு சிலது அப்படி சொல்றோம். Cycle, bell, pedal, forks, tire, mudguard, wheel, etc. etc. So sorry ma. இயல்பான உண்மை ஒன்று சொல்றாரு. ஏன்னா பெரும்பாலும் எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் தமிழ்ல சொல்றேன். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? ஆனா நீங்க எதையுமே தமிழ்ல சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஏன் சொல்லணும்? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறத ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க? தமிழ் இட்ஸ் a funny language. சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு தமிழ் மாதிரியே பழகிடுச்சு. செல்போனுக்கு சார்ஜ் போடுமா அப்படின்ற அந்த இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. போனை சார்ஜ்ல போடு அப்படிங்கிறது அதுவே ஒரு தமிழ் மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. வலிந்து போய் நாங்க கற்றுக்கிட்டு சொல்லணும்ன்றது நாங்க தமிழ்ல பேசணும்னு முடிவெடுத்ததுனால செய்ய. இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட துணை தேவை என்று சிந்திப்பீர், செயல்படுவீர்.
இயல்பா சொல்ற சொல்லுக்கே அவங்க தவிர்க்கிறாங்கன்றதுதான் இங்க சொல்ல வரேன். கஷ்டமா இருக்கு. நான் போய் எனக்கு எரிவாயு இணைப்பு கொடுங்கன்னா அவர் அப்படி பார்த்தானா இல்ல கேஸ் கனெக்ஷன் கேட்க வந்தாங்க அப்படின்னு தான் அந்த சொல்லி ஆகணும். வேற வழி இல்ல. கைபேசின்றது என் வீட்டுல இயல்பா புரியுது. கைபேசி எடுத்து வாடானா அவன் கட்டு வந்து கொடுத்துருவான். அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? போயிட்டு நான் மின்னேற்றில போட்டேன்னா தெரியும், சார்ஜ்ல போட்டேன்னா தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஆனா நம்ம முயற்சி அந்த தமிழை நோக்கி பேசுறோமான்றதுல தான் இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை திணிக்கிறீங்க உங்க பசங்களுக்கு மேல. என்னது இது தமிழ் மட்டுமே பேசப்பட்ட மண்ணு, பிற மொழி சொற்கள் திணிக்கப்பட்டது. வள்ளுவன் பேட்டையில எதுக்கு சார் ஹிந்தி வேர்ட் ஆஃப் தி டே? என்ன பண்றது, பேங்க்ஸ் நேஷனலைஸ் ஆயிடுச்சு, so many new rules, ஹெட் ஆபீஸ் தலைவலி பண்ணுவாங்க. அந்த திணிப்பை கேள்வி கேட்காத நீங்க நாங்க தமிழ் பேசணும்னு திணிக்கிறத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. தெலுங்கு பேசக்கூடிய ஒரு தமிழ் தெரியாதுன்னா அவருக்கு இயல்பா நான் ஆங்கிலத்துல அனுப்புறேன். எனக்கு ஒன்னும் சிக்கல் இல்ல. நான் நீதிமன்றத்துல நான் நீதிபதி கிட்ட நான் தமிழ் தான் பேசுறேன். உயர் நீதிமன்றத்துல நான் பேசியிருக்கேன். ஒரு நிமிடமே இருந்திருக்கிறார், மறு நிமிடமே இறந்திருக்கிறார். அதை எதிர்தரப்பு வக்கீல் மறந்திருக்கிறார். அதுக்காக நான் போராடி இருக்கேன். அதுக்காக நாங்க என்னோட நண்பர்லாம் சிறைக்கு போயிருக்காங்க. நான் காசுக்காகவோ பதவிக்காகவோ இத பண்ணல. இந்த மண்ணுல மட்டும்தான் தமிழ் வந்து கட்டாயமா படிக்கணும் ஒரு சட்டமே ஏற்ற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது கேவலமா இல்ல இந்த நாட்டுல? இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. தமிழே தெரியலன்னா இந்த மண்ணுக்கான அடிப்படைங்க இது பண்பு. இது இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தானே எழுதிருப்பாங்க. அகத்தில் இருக்க வேண்டியது ஆட்டோவில் மட்டும் இருப்பது வேதனை. இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு மச்சான் நான் வங்கிக்கு போயிட்டு வந்தேன்னா டேய் நார்மலா பேசுறா அப்படின்றான். என்ன மாதிரி நார்மலா இருக்கலாம்ல. நீ நார்மலா இருக்கியா? நல்லா கேப்ப. அப்புறம் அம்மா நம்ம கலப்படத்தோட பேசினாதான் மத்தவங்களுக்கு புரியுதுன்னா நம்ம அப்படிதான் பேச பழகிக்கணும். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அதுவே முதல்ல நார்மல் இல்ல உங்க சொல்லபடி, அது சாதாரணமா உருவானது இல்ல. தமிழுக்கு தெய்வீக தன்மை இல்லைன்னு சொல்லி சமஸ்கிருத சொல்லி மணிப்பிரவாள நடை நீங்க புகுத்துனாங்க. हिंदी सीखने की अत्यंत आवश्यकता है. அப்படிப்பட்ட மண் இது. நீங்க நினைக்கிற மாதிரி பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதுனால அது நார்மலா இல்ல. நீ இது மொழி சிதைவு. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. சிம்பிளா செக் எடுறா அப்படின்னா அவன் செக் எடுக்க போறான். நீங்க காசோலே அப்படின்னு சொல்றதுக்கு அவன் என்னடா அது அப்படின்னு இன்னொரு வாட்டி கேட்க திருப்பி டைம் சேவிங். அவ்வளவுதான் சிம்பிள். அந்த டைத்தை சேவ் பண்ணி என்ன பண்றீங்க? இல்ல இந்த 5 செகண்ட்ஸ்ல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். இட்ஸ் ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா. ஆக்சுவலி அப்படி தடுமாறீங்கல்ல, அதுலயும் தான் டைம் வேஸ்ட் ஆகுது. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? மேஸ்திரி இருக்காரு, மேஸ்திரி இந்த மாதிரி டைல்ஸ் வந்து இறங்கிச்சா, எலக்ட்ரிஷியன் வந்தாரா, வல்ல இந்த மாதிரி விஷயங்களை நான் மேஸ்திரி கிட்ட நான் பேசுவேன். இதே நான் மேஸ்திரி கிட்ட போய் தூய தமிழ்ல பேசுறேன்னா அண்ணனுக்கு ஏதோ ஆகி போச்சு போல இருக்கு, ஒரு மாதிரியா பேசுறாரு, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துருவாரு. நீங்க சொல்ற வார்த்தை அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல பேசுறோம் லூசு போயலா. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு டைல்ஸ்க்கான வார்த்தையை நான் தமிழ் எனக்கு என்னன்றது தெரியாது. ஆனா சொல்றேன் திரும்ப நீங்க உங்க தொழில் முறைக்குள்ள போறீங்கன்னா திரும்ப பேசுற நீ அதுக்குள்ள போல. எனக்கு தமிழ்ல தெரியாது. நான் தூய தமிழ்ல என் மேஸ்திரி கிட்ட பேசினா அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைப்பாருனா இதுவரை பேசுறவங்க கேளுங்க. நான் இதுவரை லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் பில்டிங்க கட்டடன்னு சொன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ஒருத்தன் நினைப்பாருன்ற மனநிலை இருக்குல்ல. தமிழ்ல பேசுறவங்க எல்லாரும் மனப்பிளர் உடையவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்னமோ ஆயிடுச்சுனா என்ன நீங்க வித்தியாசமா இருக்காரு அண்ணன் பேச. அந்த தொனில நீங்க பேசல. டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. அந்த தொனில பேசல. தரக்குறைவா நீங்க அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீங்க மேஸ்திரி கிட்ட இத்தாலி மொழியில கூட பேசுங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஒருத்தவன் இன்னொருத்தவன்ட்ட தனித்தமிழ்ல பேசினா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்ற உங்க மனநிலை இருக்குல்ல, அது இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்துறது. வார்த்தையை அளந்து பேசி அப்புறம் கெட்ட கோவம். இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிறண்டடிச்சு, ஆதி இதுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு முதல்ல அந்த பேர் வாங்கிதான் ஆகணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? இங்க இருக்கிற எல்லா தொலைக்காட்சியிலயும் தமிழ்ல செய்தி வாசிக்கப்படுது. செய்தி வாசிக்கிறவங்க எல்லாம் லூசு பேல எல்லாம் தமிழ்ல தான் வாசிக்கிறாங்க. இது நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய. நீங்க தான் சொல்றீங்க, நான் மத்தவங்களுக்கு அந்த சான்றை நான் கொடுக்கல. நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? வழக்கில் இருப்பதை பேசுவது பற்றி அல்ல, தனித்தமிழில் தூய தமிழில் பேசுகிறவர்களை பற்றி நீங்கள் இப்படி கட்டமைத்தால், முயற்சி எடுத்து தமிழ் வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறவனுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பேர் வரும்? அதையே உங்க நாக்கு பேசல சுளுக்கிக்கிறதா? இது தமிழர் பூமி, அப்படிதான் பேசணும். முயற்சிக்கிறவனுக்கு நீங்க இப்படி ஒரு பட்டத்தை தீட்டி விட்டுட்டீங்கன்னா எப்படி பேச முடியும்னு கேக்குறாங்க. என்னுடைய பெயரும் வந்து சமஸ்கிருதத்துல இருந்தது. நானா விரும்பி அதை தமிழ் பெயரா மாத்தினேன். ஆனால் தமிழின் பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். அப்படி உங்க பேர் என்ன இருந்துச்சு?
முன்னாடி என் பேர் விஜயஸ்ரீயா இருந்தது. ஆ. நான் அதை வெற்றி செல்வியா மாத்திக்கிட்டேன். ஓ சிறப்பு, மிக சிறப்பு. பாராட்டுக்குரிய செய்திகளை சொல்லும் போது அருமையா பண்ணிருக்கீங்க, சிறப்பா பண்ணிருக்கீங்க. அப்போ அதை கேட்கும் போதே என் நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்க அருமைன்னு சொல்றதே எனக்கு அருமையா இருக்குங்க, செந்தமிழ் காதுல பாயிற மாதிரி இருக்குன்னுவாங்க. அப்பா பாத்தீங்களா என்ன அது புல் அடிக்குது. இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.